வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ஒயிட் குருமா தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் நாங்க இவ்வளவு நாளா வீடியோ போடலன்னா ஊருக்கு போயிட்டு வந்து சளி பிடிச்சி எல்லாருக்கும் சளி காய்ச்சல்னால வீடியோ போடவே முடியல. அதனாலதான் இவ்வளவு நாள் வீடியோ போடல. வாங்க இப்ப இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு ரெண்டுமே பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசகசா முந்திரி ஊற வச்சிருக்கோம். அப்புறம் பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு ஒரு ஸ்பூன். அப்புறமேட்டு இங்க பிரியாணி லீஃப் எடுத்து வச்சிருக்கோம். பிரியாணி லீஃபு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த குருமாக்கு மிளகா பொடி, மஞ்சள் தூள் எதுவுமே போட தேவையில்லை. அதனாலதான் அதுக்கு ஒயிட் குருமான்னு பேர் வந்துச்சு. வெறும் இதுல தேங்காய், சோம்பு, பச்சை மிளகா தான் காரம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணா நிறைய பச்சை மிளகா போட்டுக்கலாம், கம்மியா வேணா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்ப நமக்கு இதுதான், வேற எதுவும் கிடையாது. இப்ப எப்படி செய்ய பார்க்கலாம். இப்ப நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கோயம்புத்தூர்ல எல்லாம் செம்ம மழை காய்ஸ். நாங்க ஊருக்கு போயிட்டு ஆட்டோல இருக்கும் போல்ட்டு தான் பனியில சளி பிடிச்சது. இப்ப கொள்ளு ரசம் வச்சு குடிச்சு இப்ப எல்லாருக்குமே ஓரளவு போயிடுச்சு சளி. அதனாலதான் வீடியோ போடல. ஆமா, என்ன போட்டுக்கணும் சொல்லு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தட்டி வச்சுட்டோம். தட்டி போட்டுருங்க. அவங்க உங்களுக்கு அப்படியே காமிச்சா அப்புறமேட்டு தட்டிட்டோம். பிரியாணி எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சோடனே ஆனியன் போட்டுக்கணும். இங்க ஈவினிங் ஆனாலே மோடம் மூட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறமேட்டு காலையில தான் மழை விட்டோடனே ஒரு காலையில மழை பெய்ஞ்சிச்சு. 7 மணி வரைக்கும் நீ காலையில மழை. ஆமா, அப்புறம் வெயிலே இல்ல, சுத்தமா வெயில். ஒரு கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சுது லைட்டா. அப்புறமேட்டு மறுபடியும் மோடம் மூட்டி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஈவினிங் ஆனாலும் ஜில்லுன்னு இருக்கு. சிலு சிலுன்னு காத்து அடிக்குது. தரலாம் இங்க அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் காய்ஸ். கேன் தண்ணியே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. ஆமா, வெங்காயம் நல்லா பிரவுன் கலர்ல ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்றலாம் காய்ஸ். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த மிக்சர்ல இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல பொட்டுக்கடலை, சோம்பு, அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் இதையும் அரைச்சுக்கலாம். இது போடணும். முந்திரி பருப்பு, கசகசா வெயிட் பண்ணு. முந்திரி பருப்பு கசகசா ஒரு 2 hours ஊறணும், அப்பதான் அரையும். இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அதை அரைச்சோன்னே பார்க்க லைட்டா தேங்காய் சட்னி மாதிரிதான் இருக்கும் காய்ஸ். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்ப காயில வந்துருச்சு. பீன்ஸ், கேரட் எல்லாமே வெந்துருச்சு. கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். கத்தி வச்சு இப்ப நாங்க குத்தி பாத்துக்கிறோம். மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை ஃபுல்லா சேர்த்துக்கணும்.
நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கெட்டியா வேணும்னா இப்படியே கெட்டியா சாப்பிடலாம், இல்லைன்னா தண்ணியா வேணும்னா தண்ணியா சாப்பிடலாம். ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க, மிளகா பொடி எல்லாம் போடாம. இல்லைன்னா பட்டாணி போடுவாங்க, உருளைக்கிழங்கு போடுவாங்க, டேஸ்டா இருக்கும். ஆமா, ரெண்டுமே எனக்கு ஒத்துக்காது, அதனால நாங்க ரெண்டுமே போடுவோம். இப்ப ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதிச்சோடனே கொத்தமல்லி தழை போடுவோம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப நல்லா கொதிச்சோடனே கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டா குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, அப்புறம் ஆப்பத்துக்கு, தோசைக்கு, இட்லி மாதிரி குஸ்கா செஞ்சு இதுல உருளைக்கிழங்கு போட்டு பால் கறி செய்வாங்க. அது இதே மெத்தட் தான். காய்கறிக்கு பதிலா உருளைக்கிழங்கு போட்டா அது உருளைக்கிழங்கு பால் கறி ஆயிடும். சூப்பரா இருக்கும். அது இது ஒரு லைட்டா கொதி வரட்டும். गाइस நம்மளோட ஒயிட் குருமா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பை गाइस.